ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸஸ் டிஎன்பிசிலேருந்து எந்த புக்கு படிக்கிறது, எந்த சேனலை ஃபாலோ பண்ணுறது, எங்கே டெஸ்ட் பேட்ச் போடுறது, கம்மி நாள் தான் இருக்குது, என்ன படிக்கிறதுனே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எந்த புக் எடுத்துட்டாலும் ஹிஸ்ட்ரிக்குனா ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்கள், ஐஎன்எம்னா ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்கள், பாலிட்டி ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்கள், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம அந்த ஒரு புக்கை மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே குரூப் 4 நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? இப்போ எக்கனாமிக்ஸ்னால் அந்த 5 ஆண்டு திட்டம் அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இல்லை அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணணும். பாலிட்டினா இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுத்து வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஐஎன்எம்னா கதை உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஹிஸ்ட்ரி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகமா, ஹராப்பா, மொகஞ்சதரோ, ஓகே இதில் இங்கே இது பண்ணாங்க, இந்த தொழில் பண்ணாங்க, இந்த வேளாண்மை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணு, எதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஒரு புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க அது படிக்கிறாங்க, இது படிக்கிறாங்க, நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நமக்கு ஒர்க் போகிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டு உங்களால் எவ்வளோ படிக்க முடியும், எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மட்டும் கவர் பண்ணுங்கள். அடுத்தவங்க அவங்களோ படிக்கிறாங்க, இவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் கவர் பண்ணணும்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நலவாரியத்தில் ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமே வந்துருக்கு. உங்களோட பிள்ளைங்க வந்து ஒரு 6லேருந்தே நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்து 12th வரைக்குமே வந்து தராங்க. அதுக்கப்புறம் காலேஜ்க்கும் வந்து தராங்க. சரிங்களா? அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து நலவாரியத்தில் ஸ்காலர்ஷிப் தந்துட்டுருக்காங்க, ஆனால் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேத்துக்குலாம் வந்து தெரியவே மாட்டேங்குது. சரிங்களா? அந்த ஸ்காலர்ஷிப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த புக் ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஸ்டடி பிளான் போட முடியுமோ அந்த ஸ்டடி பிளான் மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒர்க் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, அந்த ஒர்க்கையும் தாண்டி நம்ம படித்து தானே ஆகணும். நமக்கு வேலை வேணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. நீங்கள் இன்னிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு புக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு தான் நான் படிக்க போகிறேன், லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இதுதான், ஏற்கனவே நோட்ஸ் எடுத்திருக்கேன், இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வாங்க. ஓகே கைஸ்.